திரு சாமிநாதன், இறுதி வடிவம் பெறுவதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா அதிமுக பாஜக கூட்டணி? அதிமுக பாஜக கூட்டணி பலம் பெற்று வருகிறது. இது கேசிபி சார் அவர்கள் சொல்வதை போல சார்பிட வானிலை அறிக்கை மாதிரி 48 மணி நேரம் கெடு கொடுத்தாங்க. அவ்வளவு கெடுவுக்குள்ள முடியுமா அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10-15 நாட்களுக்குள்ள இது ஒரு ஓரளவுக்கான ஒரு வடிவம் வந்துரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா மிக மிக முக்கியமா இன்னைக்கு அன்புமணி அவர்கள் இதுல மிகப்பெரிய ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்க அமித்ஷா அவர்கள் இங்க வந்திருந்தாங்க, அந்த நேரத்திலேயே இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம். அன்புமணி அவர்கள் அமித்ஷா முன்னிலையில கூட இந்த கூட்டணி தொடர்பாக ஏதாவது பேசியதோ ஏதோ ஒன்று செய்திருக்கலாம். பட் இந்த இடத்துல அதிமுகவுடைய கரம் ஓங்கி இருக்கு. அதனாலதான் அமித்ஷா அவர்கள் வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் தமிழகத்துல இருந்த பின்பு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அன்புமணி. அப்ப அதுல மிக முக்கியமா நம்ம அந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தினுடைய அடிப்படையில கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, நாங்க தான் வரக்கூடிய கட்சிகளை முடிவெடுப்போம்ங்கிற அந்த அதிகாரத்தை அதிமுக ரொம்ப விடாப்படியாக பிடித்து வைத்திருக்கிறாங்க. அதனால அன்புமணி அவர்கள் அங்க போய் சந்திக்கிறாங்க. இன்னொன்று, தொகுதிகள் கடந்த முறை 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில இந்த முறை ஒரு 17 தொகுதிகள் அப்படின்னு ஒரு உத்தேசமா சொல்லப்பட்டாலும் கூட ஒரு 6 தொகுதிகள் மிஞ்சி இருக்கிறது. அப்ப அது 6 இல்ல 8 என்கிற அளவுக்கு நகர்ந்தாலும் கூட அதுக்குள்ள ராமதாஸ் அவர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காய் நகர்த்தலும் அதற்குள்ள இருக்கு. ஏன்னா கடந்த முறை 23 சீட்டுக்கு சம்மதித்த அன்புமணி அவர்கள் இந்த முறை 17 சீட்டு என்கிற ஒரு தகவல் வருகிற பொழுது அந்த 17 சீட்டு தான் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 6 தொகுதிகள் ராமதாஸ் அவர்கள் வருகைக்காக அது 6 ஆகலாம் 8 ஆகலாம், அது அதற்கு மிச்சமாக கூட ஆகலாம். பட் அந்த ஒரு வடிவத்திற்குள்ளும் அது காத்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு சாய்ஸ் இல்லை. ஒருவேளை தாவேகாவோ திராவிட முன்னேற்ற கழகமோ அவருக்கு இன்னொரு வாய்ப்பாக நமக்கு தெரிந்தாலும் கூட களத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாமக கூட்டணி என்பது இயல்பாகவே ஒரு ஜெல்லான ஒரு கூட்டணியா 2021 தேர்தல் களத்துல எதிரொலித்திருந்தது. அது களத்துல பார்க்க முடிந்தது. இந்த முறையும் அப்படிதான். நீங்க கடந்த தேர்தலில் ஒரு 10.5% இடஒதுக்கீடு அது அமலுக்கு வந்ததா வரவில்லையா என்பதை தாண்டி இயல்பாகவே அது திமுக எதிர்ப்பான நிலையையும் வன்னியர் சமூக மக்கள் மத்தியில, ரொம்ப குறிப்பா பாமகவினர் மத்தியில அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு சேலம் மாவட்டத்துல 11 தொகுதிகளில் 10 ஜெயிக்கிறாங்க, தருமபுரியில போட்டியிட்ட எல்லா தொகுதிகளையும் ஜெயிக்கிறாங்க. சோ ராமதாஸ் அவர்கள் ஏதோ ஒரு வகையில அது பாஜகவாலேயோ அதிமுகவாலேயோ இந்த அணிக்குள்ள வருவதற்கான ஒரு சூழல் நெருக்கடி இருக்குது ஒன்று. இன்னொன்று, ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் இருவரையும் இணைக்கக்கூடிய பொறுப்பை நிச்சயமா பாஜக தான் எடுத்திருப்பாங்க. நீங்க என்னதான் அதிமுக அன்புமணி அவர்களை கொண்டு அழைத்து வந்தாலும் அவர்களிடம் பேசியிருந்தாலும் கூட இவர்களை இணைக்கக்கூடிய இடத்துல பாஜக தான் இருப்பாங்க. அதை நோக்கி தான் அவர்களும் நகர்ந்து வராங்க. சோ இது ஒரு இறுதி வடிவத்தை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, தேமுதிக தொடர்ச்சியா அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்பது அவர்களுடைய நெடுநாள் இலக்காக இருந்து கொண்டிருந்தது கடந்த காலங்கள்ல இருந்து பாக்குறப்ப. இப்ப அன்புமணி அந்த இதுல கொஞ்சம் ரேஸ்ல முந்தி இருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் அவர்களுக்கு நெருடலாக இருக்கலாம். ஒரு வகையில தேமுதிக இந்த கூட்டணிக்குள் வர விரும்பினாலும் கூட நமக்கு முன்னாடி அன்புமணியை பேசி முடித்து விட்டார்கள். அப்ப அவருக்கு அந்த சீட்டு உத்தரவாதம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப நமக்கு அது ஒரு தொய்வாக இருக்குமா என்கிற சில சஞ்சலங்கள் அவர்களுக்குள்ள இருக்கலாம். பட் இது ஒரு மிக முக்கியமா அதிமுக இவ்வளவு நாள் இருந்ததை விட இப்பொழுது கொஞ்சம் பலம் பெற்றிருக்கு அப்படிங்கறதா இதை நமக்கு உணர்த்துகிறது. ஓகே, ராமதாஸ் சொல்றாரு கூட்டணி பேச்சுவார்த்தையை அன்புமணி நடத்தினது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்றாரு. அவரு விருப்ப மனு வாங்க தொடங்கிட்டாரு. ஓ பன்னீர்செல்வம், தினகரன் இருவரும் வெவ்வேறு மொழிகள்ல பேசுறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகன்னு திரு ஓ பன்னீர்செல்வம் பேசுறாரு. முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தினகரன் பேசுறாரு. பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி தொடர்பாக நாங்க மாநாட்டில் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா திரு கேசி பழனிசாமி இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக இந்த கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுவிடுன்றாரு. 48 மணி நேரம் சொல்றாரு. 3 நாட்களுக்குள்ள 72 மணி நேரம், 48 மணி நேரம்ன்றாரு. இல்ல, அதுதான் அது இறுதி வடிவம் பெறுவதற்கு சில காலங்கள் எடுக்கும். அந்த 2 நாட்கள்ல சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் அந்த அளவுக்கு சாத்தியமே கிடையாது நிச்சயமாக. ஏன்னா இன்னைக்கு தேமுதிக சொன்னதை போல அந்த ராஜ்யசபா சீட் என்பது அவர்களுடைய நெடுநாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை ஏற்கனவே ஒரு முறை அதிமுக தருவதாக சொல்லி ஏமாற்றியதாக அவரே பொது வழியில பேசியிருக்காரு. பின்பு நான் அப்படி பேசியது இல்லை அப்படிங்கிற மாதிரியான மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே தெரிவித்திருக்கிறாங்க. பட் அதை விஞ்சி இப்ப அன்புமணி அவர்களை இவர்கள் முன்கூட்டிய கூட்டணியில் இணைத்திருப்பது 17+1 என்று ஒரு தகவல் வருது இல்ல. அப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தரப்புக்கு இந்த முறையும் நமக்கு ராஜ்யசபா தருவாங்களா? இப்ப அன்புமணி இணைந்திருக்கிறார், அவருக்கு அந்த ராஜ்யசபா உறுதி செய்யப்பட்டுருச்சா? 2 இடங்கள் காலியாகுது. ஜி.கே. வாசன் அவர்கள் இருந்த ஒரு இடம், இன்னொன்று தம்பிதுரை அவர்கள் இருந்த இடம். தம்பிதுரை ரொம்ப சீனியர். அப்ப ஒரு இடம் அதிமுக எடுத்தா ஒரு இடம் கூட்டணி கட்சி கொடுக்கணும். அது அன்புமணி அவர்களுக்கு போகுமா தேமுதிகவுக்கு போகுமா என்கிற சவால்கள் எல்லாம் இருக்கு. சோ அந்த தேமுதிக காத்திருந்துதான் அதனால முடிவெடுப்பாங்க. ஏற்கனவே அவர்கள் சொன்னாங்க ஜனவரி 9ஆம் தேதி எங்களுடைய மாநாட்டுல முடிவெடுப்போம் அறிவிப்போம். ஜனவரி 9ஆம் தேதி வருவதாக சொன்ன ஜனநாயகனே தள்ளி போயிருச்சு. அப்ப தேமுதிகவும் அந்த முடிவு அன்னைக்கே அறிவிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. அவர்களுக்கு காலம் இருக்கிறது. சோ அவர்கள் அதை நகர்த்தி செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க கேட்டதை போல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த 2 பேருக்குமே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்
அதிமுகவுக்குள்ள வரணும் அப்படின்னு விரும்புகிறார். டிடிவி தினகரன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். இது இரண்டுமே இப்பொழுதுதான், ஜனவரி மாதம் தான். இன்னும் களம் மாறுதல. நீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 லட்சம் கோடி முறைகேடுகள் நடந்திருப்பதாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஆளுநரிடம் கொடுத்துவிட்டு அடுத்த நாளே அவர் அமித்ஷா அவர்களை சந்திக்க போகிறார். அப்படி போறதுனால இது ஒரு வகையில பாஜக நிறைய இதுல ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தொண்டர்களுக்கும் கொடுக்கிறாரு, கூட வரணும்னு விரும்பக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்கிறார். சோ அது ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணும். இனிமேல் நீங்க ஒரு கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோப்புகளை கொண்டு போறாரு, இதன் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாங்க, திமுகவுக்கு கடுமையான நெருக்கடி வரும், அந்த அணிப்பக்கம் போய் நம்ம லாக் ஆயிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜ கூட சின்ன சின்ன கட்சிகளுக்கு அவர் கொடுக்கிறார். சோ அந்த வகையில இது இவர்களை நோக்கி நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகளை பழைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷாவோட அதிகபட்ச இலக்கு நீங்க புதுசா யாரையும் கூட்டிட்டு வர வேண்டாம். அவரே தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 18%, அங்க அதிமுக எடுத்தது 21%, ரெண்டையும் கூட்டினா 39%, 206 தொகுதிகளை நம்ம ஜெயிக்கலாம்னு ஒரு பட்டியல் சொல்றாரு. அப்ப அவர்களுடைய பெருங்கனவே வெற்றி தோல்வியை தாண்டி பழைய கூட்டணியை கட்டமைக்கிறதா. அதற்கான வியூகம் தான் அமித்ஷா அவர்களால் அதிகபட்சமாக வகுத்து தர முடியும். அதான் வகுத்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே, இவ்வளவு நம்பிக்கையோடு இந்த கூட்டணியை திரு அமித்ஷா பார்க்கிறாரு, திரு எடப்பாடி பழனிசாமியை பார்க்கிறாருன்னா, புதுக்கோட்டையில நடந்த கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அப்படின்னு பேசியிருக்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி பெயரையே அவர் உச்சரிக்கவே இல்லை. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அப்படின்னு அவர் பேசுறாரு. இதெல்லாம் எதை சொல்லுது? அதிமுக அப்பர் ஹேண்ட் எடுக்குது அப்படின்னு பேசுறாரு இல்லையா திரு கேசிபி, நீங்களும் அதை குறிப்பிட்டீங்க. அப்போ அவங்கள முன்னிலைப்படுத்தி திரு அமித்ஷாவுடைய பேச்சு இல்லையே புதுக்கோட்டையில. அதுலதான் சார், அதுல பொதுவாக அமித்ஷா அவர்கள் தேர்தல் வியூகங்கள்ல ரொம்ப திறமையா வகுக்கக்கூடியவர். அது தமிழ்நாட்டுல எடுபட்டதே இல்லை அவருடைய தேர்தல் வியூகங்கள், அது தனி. ஆனா அதை மிஞ்சி அவருக்குள்ள அந்த கூட்டணி வியூகம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை தான் இப்ப ரொம்ப மறைமுகமா அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதான் நான் சொன்னேன், அதாவது அதிமுகவிடம் இருந்து கணிசமான தொகுதிகளை பாஜக வாங்கணும், வாங்கிட்டு உள்ள ஃபுல்லா எல்லாருக்கும் நாங்க கொடுத்துக்கிறோங்கிற முடிவு தான் பாஜகவிடம் இருக்கிறது. அப்பதான் அவங்களோட பேர வலிமையை கூட்ட முடியும், கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர முடியும். பட் அந்த இடத்துலதான் அதிமுக அப்பர் ஹேண்ட் எப்படி இருக்குதுன்னா, அன்புமணி அவர்களை இவர்களே கூப்பிட்டு அழைத்து பேசிட்டாங்க. அடுத்து ராமதாஸ் அவர்கள்ட்ட சி வி சண்முகம் போன்றவர்கள் பேச போறதா தகவல்கள் வருது. சோ இப்படியான இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க கேட்டதை போல ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தலன்னா ஓபிஎஸ் அதுக்கு சம்மதிப்பாரா? டிடிவி தினகரன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம மறுக்கிறார். அப்ப முதல் சாமர்த்தியமா, முதல் சாதுரியமா முதல்ல கூட்டணி வளையத்திற்குள் இவர்களை இணைக்கணும். அந்த இணைப்புக்காக சில தர்மங்களை, தியானங்களை அவரே செய்கிறார். சில விஷயங்கள் சாம வேத தான தண்டம் அப்படின்னு அவர்களே ஒரு சில வியூகங்களை வகுத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தாம தேசிய ஜனநாயக கூட்டணியை முன்னிலைப்படுத்துகிற பொழுதுதான் ஓபிஎஸ் அவர்களை உள்ளே இழுக்க முடியும், டிடிவி தினகரன் அவர்களை உள்ளே இழுக்க முடியும். பட் இதுல சவாலான விஷயம் என்னன்னா, இவர்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர்னு உள்ள வந்த பின்பும் பேச வைக்க முடியும், பேச வைக்க வேண்டும். அது அவ்வளவு எளிதில சாத்தியமே கிடையாது. அனைவரும் சேர்ந்து ஒரு சேர ஒரு மேடையில தோன்றி எல்லாரும் ஒருவர் கைகளை ஒருவர் பற்றி கொண்டு கைகளை உயர்த்துவது என்பதெல்லாம் இனிமேல் பெரிய குதிரை கொம்பான ஒரு விஷயம் தான். பட் பாஜக அந்த முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்னு தான் இது உணர்த்துது. ஓகே.